நேற்றைய தினம் வலைதளத்தில் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே ஒரு செய்தி பதிவிட்டிருந்தார்கள். அந்த செய்தி என்னவென்றால், ஒரு உயர் அதிகாரி கூடுதல் ஏடிஜிபி அவருடைய படத்தை பதிவிட்டு, அந்த பதிவிலே பெண் பித்தர் கூடுதல் ஏடிஜிபி அவர்களை மாற்றவில்லையா, தேவேந்திர குல வேளாளர் சமூகம் என்பதற்காகவா என்று அவர் பதிவிட்டிருந்தார்கள். ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒரு அதிகாரியை சாதி மத வேதமின்றி பழகக்கூடியவர், அவருடைய குடும்ப பின்புலம் என்பது அவருடைய உறவினர்கள் உயர்நீதிமன்ற நீதியரசராக இருந்தவர் மற்றும் இந்திய ஆட்சி பணியிலே பொறுப்பில் இருந்தவர்களும் அவருடைய உறவினர்கள். இத்தகைய குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரரை இவ்வாறு ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகம் என்பதால் அவரை பணியிட மாற்றம் செய்யவில்லை என்பது போல அவர் அந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக ஒரு உயரதிகாரியை சாதியின் பெயரால் அவர் குறிப்பிட்டு பொது சமூகத்திற்கு அவரை ஒரு எதிரி போல சித்தரிக்கிற வேலையை சவுக்கு சங்கர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவேந்திர குல வேளாளர் சமூகம் 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை அந்த கோரிக்கை வலியுறுத்தி போராடிய பொழுது அதை எள்ளி நகையாடியவர். அந்த கோரிக்கைக்கு எதிராக அவர் பத்திரிகையில செய்தியாக வெளியிட்டார். இது போன்ற தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அவர் வெளியிட்டு வருகிறார். குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் இப்பொழுதுதான் முதல் தலைமுறை 2வது தலைமுறையாக உயர் பொறுப்பிலே இருந்து தங்களுடைய படிப்பின் மூலமாக உயர் பதவிகளை அடைந்திருக்கிறார்கள். அதை போன்ற உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அரசு துறையிலே முக்கியமான பதவிகள் கொடுப்பது என்பது மிக அரிதான ஒரு விஷயமாக இந்த ஆளுகின்ற அரசுகள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இவர் இந்த பொறுப்பிலே இருந்து மக்கள் பணி ஆற்றுவதை விரும்பாத, இதை போன்ற பணத்திற்காக விலை போகின்ற ஊடகவியலாளர்கள் அவரை அந்த பதவியிலிருந்து இது பண்ண வேண்டும் என்று இது போன்ற செய்தியை அளித்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக இந்திய ஆட்சி பணியிலே பணியாற்றிய உமாசங்கர் IAS மற்றும் கமிஷனர் சென்னை மாநகர கமிஷனராக இருந்த முத்துகற்பன் போன்றவர்கள் எல்லாம் இது போன்ற இடைத்தரகளை வைத்து அவருடைய பதவியை பறிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு எதிராகவும் பொது சமூக மத்தியிலே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை இழிவுபடுத்துகிற வகையிலும் செயல்பட்டு வருகிற ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் மீது இன்று மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்து அவர் மீது